நிலக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல் வந்த அரசு பேருந்து முன்பக்க டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல்லை நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென முன்புறம் உள்ள டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதனால் கட்டுப்பாட்டினை இழந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையின் ஓரத்தில் நிறுத்தியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மலை ரயிலின் நிலக்கரி நீராவி இன்ஜின் பராமரிப்பு பணிக்காக குன்னூர் ரயில்வே பணிமனைக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து இன்று கொண்டு வரப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் நிலக்கரி இன்ஜினை வேறு இன்ஜின் மூலம் குன்னூர் ரயில்வே பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த பின் முழுக்க நீராவி மற்றும் நிலக்கரி மூலம் இந்த இன்ஜின் இயக்கப்படும் என்றும், கோடை சீசன்களில் சிறப்பு ரயிலாக பயன்படுத்தவும் மேலும் சினிமா படப்பிடிப்புகளுக்கு பயன்படுத்த உள்ளதாக தென்னக ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுவதையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்தும் ஆண்கள் பால்குடம் எடுத்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கல்பாக்கம் புதுப்பட்டினம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டுதல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் கல்பாக்கம் புதுப்பட்டினம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு துறையும் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம் புதுப்பட்டினம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அப்துல் நபீல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருக்கழுக்குன்றம் வட்டார உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் பிரசாத் மற்றும் உணவு பாதுகாப்பு துறை பயிற்சியாளர் ஷரீப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். லால்குடி அருகே இறந்தவரின் இறுதிச் சடங்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மங்கமாள்புரம் ஊராட்சியில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குடும்ப நபர்கள் யாரேனும் இயற்கை எய்தும் பட்சத்தில் அந்த குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் இலவச சேவை தொடக்க விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா அருண்காந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் இறுதிச் சடங்கிற்கு தேவையான இறுதி ஊர்வல வாகனம், குளிர்சாதன பெட்டி, நாற்காலிகள், பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவி சொந்த செலவில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கிய சம்பவம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச ஆண்கள் தின விழாவை முன்னிட்டு மின்வாரிய ஊழியர்கள் ஒரே நிற புத்தாடை அணிந்து வந்து கொண்டாடினர். மதுரை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் ஒரே மாதிரியான வண்ணத்தில் புத்தாடை அணிந்து வந்து சர்வதேச ஆண்கள் தின விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மின்வாரிய அலுவலகத்தின் முன்பாக நின்று ஒரே மாதிரியான கைத்தறி ஆடைகளை அணிந்து குழு புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். செங்கல்பட்டில் உள்ள தனியார் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நகரில் இயங்கி வரும் பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவன அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்கே நகர் வண்ணாரப்பேட்டை கிளை 42வது வட்டம் சார்பாக ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை மணிகுண்டு அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆர்கே நகர் வண்ணாரப்பேட்டை கிளை 42வது வட்டம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி. ராமகிருஷ்ணன், அத்தியாவசிய பொருட்களான வெங்காயம் கேரளாவில் 60 ரூபாய்க்கு விற்பதாகவும், கோயம்புத்தூரில் 70 ரூபாய்க்கு விற்பதாகவும், சென்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களின் விலைகளை குறைத்தால் விலைவாசி விலை குறையும் என்றும் தெரிவித்தார். வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவால் பொள்ளாச்சியில் இருந்து இளநீர் ஏற்றுமதி பாதிப்படைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தற்போது டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் சூழலில் இளநீர் ஏற்றுமதி குறைந்து பொள்ளாச்சி பகுதியில் டன் கணக்கில் இளநீர் தேக்கம் அடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும், இந்த தொழிலை நம்பியுள்ள பல்லாயிரம் பேர் வேலை இழந்து தவிப்பதாகவும் வியாபாரிகள் செய்தியாளர்களிடம் வேதனை தெரிவித்துள்ளனர்.
ஒரு நாள் ஒரு சாலை என்னும் தலைப்பின் கீழ் தினசரி மாநகர் பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் ஒழுங்குபடுத்தி வருகின்றனர். மதுரை சிமக்கல் வைக்கில் புதுத்தெரு சாலையில் போக்குவரத்து ஒழுங்குமுறை செய்ததை போக்குவரத்து காவல் துணை ஆணையர் வனிதா மேற்பார்வையிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவருடன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி மற்றும் திலகர் திடல் போக்குவரத்து காவல்துறையினர் வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினர். கட்சி சார்பற்ற விவசாயிகளின் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் 100 நாட்களில் 100 நியாய விலை கடைகள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நாய்க்கன்பாளையம் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடை முன்பு அச்சங்கத்தின் மாநில தலைவர் AK சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்ய வேண்டும், கல்வி இறக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக செய்தியாளர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேட்டியளித்துள்ளனர். வேலூரில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி CBI ML மற்றும் AICCTU கட்சியின் சார்பில் பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பிரதான பேருந்து நிலையமான பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தியும் CBI ML மற்றும் AICCTU சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் மாவட்ட செயலாளர் சரோஜா தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடைகள் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பேருந்து பிரேக் பிடிக்காத நிலையில் பாலத்தில் இறங்கி ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தென் பழஞ்சி பகுதியில் இருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கிய போது பிரேக் பிடிக்காமல் ஓடியுள்ளது. இதனால் பாலத்தில் பக்கவாட்டு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரூர் அருகே அனுமதியின்றி ஏரியில் நொரம்பு மண் எடுத்த 3 JCB இயந்திரங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அக்ரஹாரம் கிராமத்தில் உள்ள நாய்க்கன் ஏரியில் நொரம்பு மண் எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் கி. சாந்திக்கு புகார் வந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து நாயக்கன் ஏரியில் விவசாய நிலத்திற்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்றுக்கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்வதாக அளவுக்கு அதிகமாக நொரம்பு மண் எடுத்துக்கொண்டு இருந்தது தெரிய வந்தது. மேலும் வருவாய்த்துறையினரை கண்டதும் JCB ஓட்டுநர்கள் வண்டியை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் 3 JCB இயந்திரங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்து அரூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அரக்கோணம் அருகே கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்தில் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் திருடும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்தில் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் விலை உயர்ந்த ஒளி வாங்கி மற்றும் தொலைக்காட்சியை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நகர காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகர காவல் துணை ஆய்வாளர் நாராயணசுவாமி தலைமையிலான காவல்துறையினர் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே உள்ள முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் 2வது சரக்கில் தலைவர் வீரா ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சி கவுன்சிலருமான MS திரவியம் தலைமையில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு 47 தொடர் நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சித்தாம்பூர் வால்காட்டு பகுதியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் 47 தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி வால்காடு பகுதியில் உள்ள அரசு சேவை மைய கட்டிட வளாகம் மற்றும் பொது இடங்களில் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரக்கன்றுகள் நடப்பட்டு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது.
பணிவரன் முறையை அங்கீகரித்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என கூறி மாநகராட்சி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே மாநகராட்சி தொழிலாளர் சங்கம் சார்பில் 1998-99 ஆண்டில் பணியமர்த்தப்பட்ட 144 தூய்மை பணியாளர்களின் 2001 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட பணி வரன்முறையை அங்கீகரித்து அதற்கான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து கடலூர் மாநகராட்சி தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களுக்கான சட்ட திருத்தத்தை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கையில் வைத்திருந்த நோட்டீஸை விவசாயிகள் எரிக்க முற்பட்ட போது இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்று பாலத்தின் தூண்கள் ஆபத்தான முறையில் உள்ளதால் அதனை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் 1973 ஆண்டு கட்டப்பட்ட தாமிரபரணி ஆற்று பாலத்தின் தூண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அரச மரம் வளர்வதுடன் பாலத்தில் சிமெண்ட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் உள்ளது. மேலும் அணை பகுதியில் மதகுகள் சேதமடைந்து வீணாக தண்ணீர் வெளியேறுவதால் பாலத்தையும் மதகுகளையும் சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் திருப்பேரையில் தகரத்தில் பொருட்கள் செய்யும் தொழில் தற்போது விற்பனை அதிகரிக்க துவங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் அழிவின் விளிம்பில் உள்ள தகரத்தில் பொருட்கள் செய்யும் தொழிலில் தற்போது மழை நேரம் என்பதால் மோட்டார் கவர்கள் விற்பனை அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.